என் இனிய உள்ளங்களுக்கு உங்கள் ராக்கி மகேஷின் முதல் வணக்கம். நான் பணிபுரியும் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் சாலை விதிகள் பற்றிய இப்படிக்கு போலீஸ் மற்றும் நெல் கவனிசெல் எனும் விழிப்புணர்வு குறும்படங்கள் எடுத்து வெளியிட்டு உங்களது பாராட்டுகள் பெற்றது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகரில் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் சாலை விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுவது இன்றும் தொடர்கதையாகவே உள்ளது. இதனை களைந்திட கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் திரு ஏ.கே. விஸ்வநாதன் ஐபிஎஸ் அவர்களும், கோவை மாநகர போக்குவரத்து துணை ஆணையாளர் டாக்டர் டி.கே. ராஜசேகரன் அவர்களும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். சாலை சந்திப்புகளிலும் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களிலும் சாலை தடுப்புகள் அமைத்து போக்குவரத்துகளை ஒழுங்குபடுத்தி பெரும்பாலான விபத்துகள் தடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் சாலை விதிகளை மீறும் பெரும்பாலான வாகன ஓட்டிகளுக்கு அக்குற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும், சாலை விதிகளை எப்போதும் மதித்து சாலை விபத்துகளை தடுக்க வேண்டும் எனும் உன்னத நோக்கத்தை மக்களிடம் கொண்டு செல்வதே இது தகுமா என்ற குறும்படம். அன்புடன் உங்கள் ராக்கி மகேஷ். சொல்றா காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. பஸ் டிரைவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாலும், செல்போன்ல பேசிட்டு வண்டி ஓட்டினாலும் ஆபத்து சாமி, ஆபத்து. போலீஸ் கிட்ட சொல்லுங்க, போலீஸ் கிட்ட சொல்லுங்க. தப்பில்லை சாமி, தப்பில்லை. நல்லது சொல்ல காதலை பார்க்க கூடாது. இந்த ராக்கி என்ன சொல்லும்?
ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஆபத்து சாமி, ஆபத்து சாமி. நீங்க நினைச்சா இந்த ஆபத்தை தடுக்கலாம், விபத்தை தவிர்க்கலாம். பஸ் படியில பயணம் செய்யறவங்களும் இறங்கி ஏறுங்க, இல்லைன்னா அடுத்த பஸ்ல ஏறுங்க. ஆபத்து சாமி, ஆபத்து. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றான், ஜக்கம்மா சொல்றான். விபத்துகள் நடக்குதுன்னு யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல, பிரயோஜனம் இல்ல. நெஞ்சுக்கு நீதியா, நேர்மையா, டிராபிக் ரூல்ஸை மதிச்சு நடந்தா ஆக்சிடென்ட்டை குறைக்கலாம், ஆக்சிடென்ட்டை குறைக்கலாம். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. உண்மையை சொல்லுவா, நல்லதை சொல்லுவா. ஒரே வண்டியில ஓவர்லோடு ஏத்திட்டு போறதும், டூ வீலர்ல 4 பேர் போறதும் ஆபத்து சாமி, ஆபத்து. பொய் இல்ல, பொருட்டு இல்ல. நல்லதை சொல்றேன், உள்ளதை சொல்றேன். ஜக்கம்மா சொல்றா, ராக்கி என்ன சொல்றான்?
ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. சொன்ன சொல்லல சுத்தம் இருக்குது, அதுல ஒரு உண்மை இருக்குது. ரோட்ல குறுக்கு நடக்கும்போது 2 பக்கமும் பார்த்து நடக்கணும், டிராபிக் ரூல்ஸை மதிச்சு நடக்கணும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஐயா, என்ற மகனுக்கு என்னங்க ஐயா ஆச்சு? டாக்டர், என் மாப்பிளைக்கு என்னாச்சுங்க டாக்டர்? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. மெதுவா முன்னேற்றம் வரும். அடிபடுறதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் யோசனை பண்ணணும். டிராபிக் ரூல்ஸ் கடைபிடிச்சு போகணும். ஹெல்மெட் போடணும். ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஒன்வேல போகக்கூடாது. டிராபிக் ரூல்ஸ் கடைபிடிக்கணும். நோ பார்க்கிங்ல நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் திருப்பி திருப்பி வர்றவங்க கிட்ட சொல்லிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் கடைபிடிச்சு ஓட்டுனீங்கன்னா ஆக்சிடென்ட் ரேட் கம்மியாகும். அடிபடுறவங்க நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக இருக்கலாம், நம்ம க்ளோஸான ஃபேமிலியில் ஒருத்தராக இருக்கலாம். அடிபட்ட பிற்பாடு கஷ்டப்படுறதை விட அடிபடாமல் இருக்கிறதுக்குரிய முறைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்க. உங்க பேஷண்ட்டுக்கு சரியாயிடும். 10 நாள்ல சரியாகி நல்லா வந்துருவார். சரி. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ராக்கி என்ன சொல்றான்? தொழில் துறையில, கல்வி துறையில அபார வளர்ச்சி அடைஞ்ச இந்த கோவை மாநகர சாலை விபத்துகளை குறைக்கணும்னா நாம எல்லாரும் டிராபிக் ரூல்ஸை மதிக்கணும் சாமி. டிராபிக் ரூல்ஸை மதிக்கணும்.